கதவம் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும்போது பஞ்சாங்கத்தை பற்றி பார்க்கலாமா? பஞ்சாங்கத்தில் என்ன விஷயம் இருக்குது? இந்த யோகம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? சித்த அமிர்த யோகம்னா என்ன? மரண யோகம்னா என்னப்பா? மரணம் சம்பவிக்குமா? இப்படி பல குழப்பங்களுக்கு இந்த காணொளியில் பதில் சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குங்கன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போயிடலாம். பஞ்சாங்கம்னா என்ன? பஞ்சாங்கம் அப்படின்ற வார்த்தையிலே பொருள் இருக்குது பாருங்கள். 5 அங்கங்களை உடையது பஞ்சாங்கம். அப்படின்னாப்பா 5 அங்கங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 விஷயத்தை சேர்த்து தான் இந்த பஞ்சாங்கத்தில் மெயினாக சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5 விஷயத்தை சேர்த்து தான் இந்த பஞ்சாங்கத்தில் எல்லா கால்குலேஷனும் நடந்திருக்கும். அதனால தான் அதை வந்து பஞ்ச ஆங்கம் அப்படின்னு சொல்கிறது. சரிப்பா, இந்த திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் சொல்கிறல அதில் ஏதாவது இன்னும் சப்கேட்டகரைசேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. திதியில் வந்து பார்த்திங்கன்னா 15 திதி இருக்குது. வாரத்தில் பார்த்திங்கன்னா 7 நாட்கள் இருக்குது. நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் இருக்குது. யோகத்தில் பார்த்திங்கன்னா 27 யோகம் இருக்குது. கரணத்தில் பார்த்திங்கன்னா 11 கரணம் இருக்குது. என்னப்பா யோகம் வந்து 27 யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறியே, அப்போ சித்த அமிர்த மரண யோகம்னு 3 யோகம் தானே சொல்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்படுகிற யோகம் வேறு, இந்த சித்த அமிர்த மற்றும் மரண யோகம்ன்றது வேறுங்க. இந்த சித்த அமிர்த மரண யோகம்ன்றது வந்து முக்கால்வாசி நேரம் பார்த்திங்கன்னா இந்த தெற்கத்தி பக்கம், அதாவது சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் போல் இருக்குது. அதனால் பிரதானமாக தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதிகளில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. சரிப்பா, இந்த சித்த அமிர்த யோகம் அப்படின்னா என்ன? மரண யோகம்னா என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்க, யோகம்னா என்ன அப்படின்ற புரிதல் வரும். யோகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன், 2 பொருளை சேர்த்தா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் யோகம். புரியலையாப்பா, நீ புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு போயிடலாங்க. கெமிஸ்ட்ரி பாடத்தில் என்ன சொல்லுவோம்? 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்த்தா H2O தண்ணி வருது அப்படின்றது தான் யோகம். அந்த மாதிரியா 2 விஷயங்கள் இல்லை 2க்கு மேற்பட்ட விஷயங்கள் வந்து கலந்து என்ன நடக்கும் அப்படின்ற சொல்கிறது தான் யோகம். இப்போ யோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, சித்த அமிர்த யோகம் அதே மாதிரி மரண யோகம்னா என்ன அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கலாம். இந்த சித்த அமிர்த மரண யோகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயங்களை காம்பினேஷனாக வச்சுருக்காங்க. என்ன 2 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் அப்படின்ற ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அந்த விஷயத்தையும் ப்ளஸ் நட்சத்திரம், என்னென்ன நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு 27 நட்சத்திரம். இந்த 2 காம்பினேஷனில் வரும்பொழுது அந்த கேட்டகரைசேஷன் பிரிக்கிறாங்க. சித்த அமிர்த அதுக்கப்புறம் மரண யோகம். சரிப்பா, இப்போ இந்த வச்சு தான் சித்த அமிர்த அப்புறம் மரண யோகத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சித்த அமிர்த மரண யோகத்தை பற்றி புரிதல் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வகையாக பிரிச்சுக்கலாம். இது வந்து மருத்துவத்திலையும் பயன்படுத்திக்கலாம், ஜோதிடத்துலேயும் பயன்படுத்திக்கலாம். சரி, மருத்துவ ரீதியாக நான் சொல்கிறேங்க. சித்த யோகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மெடிசன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மெடிசனை உருவாக்குனீங்கன்னா சித்தம் தரும், பலம் தரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெடிசன் உருவாக்குறதுக்கு உண்டான நேரம் வந்து சித்த யோகம். அமிர்த யோகம்னா என்ன? அந்த மெடிசனை சாப்பிடக்கூடிய ஒரு நேரம். அந்த மெடிசனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றதுனால அமிர்த யோகம். சரிப்பா, இந்த மரண யோகம்னா என்ன? அந்த நேரத்தில் இந்த மெடிசனை சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது, அந்த நேரத்தில் மெடிசனை உருவாக்கக்கூடாது, அந்த நேரத்தில் மெடிசன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் பிரயோகம் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடியது தான் மரண யோகம். சரி, இது வந்து மெடிசன் ரீதியாக சொல்லிட்டேன். இப்போ ஜோதிட ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சித்த யோகம், இந்த செயல் அப்படின்னா ஒரு வேலை செய்யணும்னு சொன்னோன்னா, நம்ம வந்து ஒரு காசு சம்பாதிக்கணும்னு சொன்னோன்னா வேலை செஞ்சால் தான் காசு சம்பாதிக்க முடியும். இந்த வேலை செய்யக்கூடிய நேரம் தான் சித்த யோகம். அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் வந்து அமிர்த யோகம். எதை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லாமல் வளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய நேரம் தான் மரண யோகம். அப்படின்னா மரண யோகம்னா மரணம் சம்பவிக்காது, மரண யோகம்னா வளர்ச்சி அடையாது அப்படின்றது தான் பொருள். அதனால் நீங்கள் மரண யோகத்தில் செய்யக்கூடிய காரியம் வளராது அப்படின்ற புரிதல் நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால் மரண யோகத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா, மரண யோகத்தில் இப்போ நீங்கள் ஒரு கடன் அடைக்கணும், இல்லை கடன் வளரக்கூடாதுன்னு சொன்னால் கடனை கொண்டு போய் அந்த நேரத்தில் கொடுங்க, வளராது.
ஸோ அந்த மாதிரி வளரக்கூடாத எந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னோன்னா அதை மரண யோகத்தில் பிரயோகம் பண்ணலாம். அதனால் மரண யோகத்தில் எதை பிரயோகம் பண்ணோன்னா நம்மளுக்கு வளரக்கூடாதோ அதை நீங்கள் செய்யலாம். மீதி இருக்கிற நேரத்தில் சித்த யோகத்தில் முயற்சி பண்ணலாம், அமிர்த யோகத்தில் அதோடைய பலன்களை அனுபவிக்கலாம் அப்படின்ற புரிதலோடு சிவபெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.